வணக்கங்க. இன்றைக்கி பிரண்டை சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் நல்லா ஃப்ரெஷ்ஷான பிரண்டையை பறித்து எடுத்துக்கிட்டேன். இது நான் என் வீட்டு தோட்டத்துலேருந்து பறித்தது. அதை இப்படி கையால் கூட நம்ம க்ளீன் பண்ணலாம். சில பேருக்கு கை அரிக்கும். அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ஆயில் தொட்டு நல்லா கையில் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஈஸியாக அதை கட் பண்ணியே எடுத்து நாரை உரிச்சிடலாம். பாருங்கள், இப்படி கத்தி வச்சே நார் உரிச்சிடலாம். பாருங்கள், 4 பக்கமும் இருக்கிற நாரை நல்லா உரிச்சிட்டோம்னாக்க சரியாக இருக்கும். நல்லா பிஞ்சாக இருக்குது பாருங்கள் பிரண்டை. இதில் நார் அவ்வளோவா வராது. மிக்சியில் அரைச்சாலும் நல்லா அரைப்படும் பாருங்கள். ஒரு வாணலியில் எண்ணெய் ஊற்றிட்டு 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, அதை நல்லா வறுத்துட்டு 5-6 வரமிளகா அதையும் சேர்த்து வறுத்துக்கிறேன். இப்போ அதை தனியாக எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினா போதும். அதை நான் தனியாக எடுத்துடுறேன். அதுக்கப்புறம் எண்ணெயில் ஒரு 10 சின்ன வெங்காயத்தை போட்டு வதக்கலாம். அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, அதையும் அதோட போட்டு வதக்கிடலாம். அதோட ஒரு 10 பல் பூண்டையும் சேர்த்து வதக்கிக்கலாம். கோலி குண்டு சைஸை விட சின்னதாக புளி, எனக்கு புளி அதிகம் சேர்த்தா பிடிக்காது, அதனால் நான் புளி ரொம்ப ரொம்ப சின்னதாக தான் சேர்க்குறேன். அதையும் அதோட சேர்த்து வதக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக பெருங்காயம், நம்ம க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிற பிரண்டையும் அதோட சேர்த்து வதக்கலாம். பிரண்டை நல்லா வதங்கணுங்க, இல்லைன்னா அது நாக்கெல்லாம் ஒரு மாதிரி அரிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் பிரண்டையை நல்லா ஆயிலில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வதங்கணும். அப்புறம் புதினா கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு. புதினா சேர்க்காமையே அரைக்கலாம், நல்லா தான் இருக்கும். நான் கொஞ்சம் புதினாவையும் சேர்த்துக்கிறேன். இது அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க. இதில் நிறையா மெடிக்கல் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதோட கொஞ்சம் தேங்காய் பல்லையும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், வதங்கிடுச்சு. இதை ஆற வச்சு உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஏற்கனவே நம்ம பருப்பு வரமிளகாலாம் வறுத்து வச்சுருந்ததை போட்டு ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் பிரண்டையை சேர்த்து அதையும் அரைச்சி
பாருங்கள், சுவையான பிரண்டை துவையல் ரெடி. இது நல்லா சுட சுட சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். இதை நீங்கள் தாளிப்பு கொடுக்குறதுக்குன்னா கூட கொடுத்துக்கலாங்க. நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.